வணக்கம் கண்மணிகளே, உங்களுடன் உரையாடல் பகுதியில இது கேள்வி பதில் நேரம். அதாவது ஒரு மாணவர் கேட்டிருக்காரு, நம்ம தொடர்ச்சியா மாணவர்கள் கேட்கின்ற அனைத்து வினாக்களுக்கும் ஐயங்களுக்கும் பதில் அளிச்சுட்டே வரும். இந்த பகுதியில எத்தகைய ஐயங்கள் ஏற்பட்டாலும் நீங்க வினா எழுப்பலாம், நான் தொடர்ச்சியா பதில் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் ஒரு மாணவர் சொல்லியிருக்காரு, ஒரு அற்புதமான ஃபீட்பேக் அவர் கொடுத்திருக்காரு. வந்தக்கா தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதமான ஒரு தொடர் இருக்கு, அதனால இந்த பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இதை இங்க எடுக்கிறேன். அவர் ஞான்ஸ் அப்படின்னு அவருடைய பெயர் இருக்கு, மற்றபடி எந்த வேறு பேரும் தெரியல. பணியாளர் தேர்வாணையம் வெர்ஸ் மாணவர்கள் இடையே நடைபெறும் இந்த போட்டியில் போட்டியாளர்களுடைய மூலம் பயிற்சி மையம் மாணவர்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் இந்த புத்தகத்தை வாங்கிய பின்புதான் எனக்கு ஐயம் தீர்ந்தது. அதில் துளி அளவும் ஐயம் இல்லை. மிக்க இந்த புத்தகமே இதற்கு சான்று, நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. மகிழ்ச்சி ஞான்ஸ், உங்களுக்கு இத்தகைய நம்பிக்கையை இந்த ஒரு நூல் ஒற்றை புத்தகம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு உங்க வார்த்தையை பார்க்கும்போது, அதாவது அந்த புத்தகத்தை முழுமையா கண்டிப்பா நீங்க வாசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா புத்தகம் ரிலீஸ் ஆகி 1 வீக் தான் ஆகுது. ஒரு வார காலத்திற்குள் நிச்சயமா முழுவதுமா கடந்திருக்க முடியாது என்பதை நான் அறிவேன். ஆனா புத்தகத்தை வாங்கி அந்த மேலோட்டமாக அந்த ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நீங்க பொருளடக்கத்தையும் முற்று உள்ளிருக்கிற தகவல்களையும் படிச்சிருப்பீங்க நம்புறேன். அதுக்காக தான் அந்த நம்பிக்கையினுடைய வார்த்தைகள் உங்களுடைய இதில் தென்படுகிறது. மிக்க நன்றி. இதே நம்பிக்கையோடு வேலையும் பெற்றுவிடுங்கள், வேலையும் வாங்கிடுங்க, வாங்குவீங்கன்னு ஐயா நம்புறேன். நீங்க புத்தகம் வாங்குறது முக்கியம் இல்லை, வேலை வாங்கிட்டு வந்து ஐயாவை சந்திக்கணும். சரியா? உங்களுக்காக ஐயா காத்துட்டு இருப்பேன். நன்றி.